யாரை நம்ம திட்டினோம்னா நம்ம பெரிய ஆளாக முடியும்னு கொஞ்சம் பேர் இங்கே காத்துட்ருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து மக்களும் மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக சொசைட்டியில் பெரிய மரியாதையும் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீராவேசமாக உட்காந்து யார் வந்து ரொம்ப பெரிய ஆளாக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போமேங்கிறது கொஞ்சம் பேர் அவர் பக்கம் திரும்புவாங்க. இது வந்து ஒரு சீப்பான பப்ளிசிட்டி மெத்தட். ஸோ அதைத்தான் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் பண்ணுறாரு. இன்னொன்று நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா மனுஷன் டென்ஷன் இல்லாமல் வாழறது ரொம்ப நல்லது. இப்போ பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் இப்போ ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு ஆச்சு நிலைமை. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை அவருக்கு வந்துருச்சு. வந்து அவர் ரொம்ப ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்ட முடியாமல் கவலையோட வீடியோலாம் வெளியிட்டார். பல பேர் ஆளுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி தான் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்தே மீட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார் அவர். இப்போ இந்த நேரத்தில் விஜய் மாதிரி ஒருத்தரை வந்து அவர் விமர்சனம் பண்ணுறதோ ஏடா கூடமாக பேசுகிறதோ வந்து மன ரீதியாக அவரை துன்புறுத்திடுவாங்க. இங்கே விஜய் ரசிகர்கள்லாம் என்ன அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? எங்கெல்லாம் இவர் போகிறாரோ அங்கே வந்து அசிங்கமாக கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா அவர் ஃபோட்டோவை போட்டு சோசியல் மீடியாவில் திட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு மன உளைச்சல் வரும். இவர் எந்த வகையிலையும் விஜய் எதிர்த்து 10 ஓட்டு கூட ஒத்தாப்புல வாங்க போகிறதில்ல. அப்புறம் என்னத்துக்கு இவர் அங்கே போய் தேவையில்லாத அவர் சீண்டி, அல்லது இப்போ யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார், அவரை எதிர்த்து நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த தலைவர் என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது சட்டப்பூர்வமாக வெளியில் தெரியலன்னா கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே அமைக்கப்படாக விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா எதிர்த்து ஓரளவுக்கு பிரபலமானவர் ஒரு 10 பேர் 20 பேர் நான் நிற்கிறேன்னு வந்தால் என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 50,000மோ 25,000மோ கொடுத்து போங்க போய் வேலையை பாருங்கள், என்னத்துக்கு இங்கெல்லாம் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் தெரியுது. பல தொகுதியில் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்த்து நானும் அங்கே போய் நிற்பேன்னு கொஞ்சம் பேர் போவாங்க. அதில் என்ன லாபம்னா ஒரு 10,000 25,000 கிடைக்குங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை இவர் விஜய் எதிர்த்துனாலும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வேற எங்கேயாவது இந்த வேலையை காமிச்சா கூட ரைட்டு, ஏதோ ஒரு 10 பேருக்கு முகம் தெரிஞ்சவர் ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டில் தோக்குற சமாச்சாரம்லாம் இருக்குங்க. ஸோ அப்படி எதுவும் ஆகிட்டு தொலைச்சிட போகுது, இந்தாங்க ஒரு 20,000 ரூபா எடுத்துகிட்டு போங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தான் நமக்கு